ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நினைக்கும் போது பிளாங்க் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன். நிறைய வேர்ட்ஸ் தெரியும், பட் அந்த வேர்ட்ஸை சேர்க்கும் போது அது கரெக்டாக இருக்கா அப்படின்ற டவுட் வந்து நிறையா வரும். அண்ட் இதை வந்து நம்ம தமிழில் ஃபஸ்ட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இது இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷில் வரதுக்குள்ளே நமக்கு டோட்டலாக கான்ஃபிடன்ஸே வந்து பிரேக் ஆகிடும். இந்த வீடியோவில் நம்ம வந்து சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக கிராமருக்குள்ளே போகாமல் எப்படி இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் கண்டிப்பாக ஃபைனலி கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறையா தெரியும். டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், மூவிஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் இங்கிலீஷ் வார்த்தைகள் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. இது போக நம்மளை சுற்றி இருக்க நிறைய பொருளுக்கு இங்கிலீஷில் தான் நமக்கு வந்து பேரே தெரியும். பட் இந்த வேர்ட்ஸ்ன்றது தனித்தனியான விஷயங்கள். இதை நம்ம வந்து உடனே சேர்க்கணும் அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ நமக்கு நிறையா வேர்ட்ஸ் இங்கிலீஷில் தெரிஞ்சாலும் நம்ம யோசிக்கிறது வந்து தமிழில் இருக்குது. அதை வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு கிராமர் செக் பண்ணுவோம். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஜாம் ஆகிடும். ஸோ இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து சொல்ல போகிறேன். எல்லா சென்டென்ஸ்லேயும் வெறும் 3 விஷயம் தான் இருக்குது. WWE. ஃபர்ஸ்ட் W வந்து பார்த்தீங்கன்னா ஹூ, அதாவது நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க. ரெண்டாவது W வந்து வாட், என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக E, எப்போ, எங்கே, எப்படி, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக ஆட் ஆகும். ஸோ ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 3 தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து எந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தாலும் சுற்றி இந்த 3 விஷயங்கள் தான் வந்து திருப்பி வந்துட்டு இருக்கும். ஒரு டபிள்யூவை 2 தடவை யூஸ் பண்ணலாம். அது யாரை பற்றி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்றது 2-3 விஷயம் வரலாம். இல்லை என்ன நடக்குது அப்படின்றது 2-3 விஷயம் இருக்கலாம். பட் அடிப்படையில் இந்த 3 விஷயம் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். தமிழில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அந்த அமைப்பே வந்து டோட்டலாக வேறையாக இருக்கும். இந்த காரணத்தினால தான் நீங்கள் திங்கிங்கே இங்கிலீஷில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசுறது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த WWE வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் W வந்து மீ ஆர் ஐ. ரெண்டாவது W வாட் அப்படின்றது ஃபீலிங் டயர்ட். ஃபைனலி எக்ஸ்ட்ரா இன்ஃபோ வந்து நவ். இப்போ இதை சென்டென்ஸாக நம்ம வந்து சேர்த்து பார்க்கலாம். ஐ ஃபீல் டயர்ட் நவ். அவ்வளோதான். ஸோ ஹூ, வாட், அப்புறம் இதை சேர்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இப்போ அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது எல்லாத்துலேயுமே நான் வந்து அந்த WWE வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஈட் ரைஸ். இதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் W அல்லது ஹூ பார்த்தீங்கன்னா ஐ, ரெண்டாவது W அதாவது வாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈட். இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபோ வந்து என்ன சாப்பிட்றாங்க, ரைஸ். அடுத்து the dog is running fast. இங்கே who அப்படின்றது பார்த்தா the dog, what அப்படின்றது running, and extra info வந்து fast. So the dog is running fast. அடுத்து my friend lives in Chennai. இங்கே who அப்படின்றது my friend, what அப்படின்றது பார்த்தா living, extra info in Chennai. My friend lives in Chennai. Raja plays cricket every day. இங்கே who அப்படின்றது பார்த்தா ராஜா, what அப்படின்றது பார்த்தா plays, extra info cricket every day. Raja plays cricket every day. அடுத்து the baby is crying loudly. இங்கே who அப்படின்றது பார்த்தா baby, what அப்படின்றது பார்த்தா is crying. Finally extra info அப்படின்றது பார்த்தீங்கன்னா loudly. இப்போ இதை நம்ம நேற்று வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேம் வேர்ட்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த 5 எக்ஸாம்பிள்லையும் அதே மாதிரி நேம் வேர்ட்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ், கனெக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கு. சென்டென்ஸாக பார்க்கும்போது யாரை பற்றி, என்ன நடக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இது ரெண்டுமே பேரலாக சிமிலரான விஷயம் தான். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸை வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2 சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பேர்ட்ஸ் ஃப்ளை ஹை. இங்கே வந்து ஹூ அல்லது நேம் வேர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ். இங்கே வாட் அல்லது ஆக்ஷன் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை. இங்கே எக்ஸ்ட்ரா அல்லது கனெக்டிங் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ பேர்ட்ஸ் ஃப்ளை ஹை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ ஒர்க்ஸ் ஹியர். ஹூ அல்லது நேம் வேர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஷீ. வாட் அல்லது ஆக்ஷன் வேர்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க்ஸ். எக்ஸ்ட்ரா இன்ஃபோ அல்லது அந்த கனெக்ஷன் வேர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர். ஷீ ஒர்க்ஸ் ஹியர். இப்போ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி என்னவோ அதை வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் வந்து ஒரு சின்ன கடையில் வேலை பார்க்குறதா அசியூம் பண்ணி நான் வந்து இதை ட்ரை பண்ண போகிறேன். தி ஓனர் ஓப்பன்ஸ் த ஷாப் அட் 8 AM. He talks to customers politely. The owner manages the workers in the shop. He writes the sales in a notebook. He closes the shop at night. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அண்ட் இந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி
நீங்கள் இதை ஸ்லோவாக டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஒரு 5 to 6 சென்டென்ஸ் டிஸ்கிரைப் பண்ணி அதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்க. இது எப்படி ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போய் டம்பல் எடுத்து ஒரு தடவை எடுத்து யூஸ் பண்ணிட்டா ஓகே, நீங்கள் டம்பிள் யூஸ் பண்ண தெரியும். அதை திருப்பி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மசில் டெவலப் ஆகும். ஸோ இந்த ஸ்பீக்கிங்கும் இதே மாதிரி ஒரு மசில் மெமரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பழக்கமாயிடும். ஸோ இன்னைக்கு கிராமருக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகாமல் டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி ஸ்பீக்கிங்.